உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவது அனைத்து நாடுகளின் இலக்கு. விவசாய நிலங்கள் அல்லாத நாடுகள் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உணவு உற்பத்தி செய்கின்றன. இல்லாவிட்டால் உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்கின்றன. பாலைவனங்களை அதிகமாக கொண்டிருக்கும் நாடுகள் என்ன செய்கின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பாலைவனம் என்றால் கொதிக்கும் வெப்பம், பரந்த மணல்வெளி, ஒட்டகங்கள் இவைதான் நினைவுக்கு வரும். இங்கு நீராதாரங்களும் மிக மிக குறைவு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரங்களையும் உட்புதர்களையும் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் இந்த பகுதிகளையும் விளைநிலங்களாக பயன்படுத்தும் முயற்சியை மனிதர்கள் நீண்டகாலமாகவே மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். பாலைவன பகுதிகள் நிறைந்த ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், ஆப்பிரிக்க நாடுகள் போன்றவை பாலைவனத்தில் விவசாயம் செய்வதில் முன்னணியில் இருக்கின்றன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள இம்பீரியல் பள்ளத்தாக்கு பகுதியிலும் பாலைவன விவசாயம் பிரபலமானது. அரிசோனா மாநிலத்தில் உள்ள சோனாரன் பாலைவன பகுதியில் பழங்குடி அமெரிக்கர்கள் இன்றும் விவசாயம் செய்து வருகின்றனர். பாலைவனத்தில் பயிர்களை விளைவிக்கச் செய்வதில் சவாலான விஷயம் நீர்தான். கிடைக்கும் சிறிதளவு நிலத்தடி நீரை கொண்டு சொட்டு நீர் பாசனம் மூலம் விவசாயம் செய்வதுதான் பாலைவன பண்ணைகளின் அடிப்படை சூத்திரம். பாலைவன பேரிச்சை, எலுமிச்சை, ஆரஞ்சு போன்றவை பாலைவனத்தில் வழக்கமாக பயிரிடப்படும் முக்கிய பயிர்கள். இவை தவிர தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறிகளும் வேறு சில உணவுப் பயிர்களும் பாலைவனங்களில் பயிரிடப்படுகின்றன. பாலைவனத்தில் காட்டு மரங்களை நட்டு வனமாக்கும் முயற்சியும் உலகின் பல பகுதிகளில் நடந்து வருகிறது. பாலைவன விவசாய பண்ணைகளில் மீன் வளர்ப்பும் முக்கிய தொழிலாக இருக்கிறது. பாலைவன பகுதிகளை அதிகமாக கொண்டிருக்கும் நாடுகள் இந்த முறைகள் மூலமாக தங்கள் நாட்டு உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன. தற்காலத்தில் நீர் பற்றாக்குறையில் சிக்கியிருக்கும் எகிப்து போன்ற நாடுகளும் பழங்கால முறையான பாலைவன விவசாயத்தை ஊக்குவித்து வருகின்றன. இது பூமி வெப்பமாவதற்கு எதிரான முயற்சியாகவும் பாலைவன விவசாயம் கருதப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன்.